கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்ததான அருமையான சந்தர்ப்பத்துக்காக தேவனை நன்றியுடைய இருந்ததோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10வது வசனம் வரையிலும் நாம் பார்க்கலாம். படிக்கலாங்களா? நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். போதும். பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறதான இதன் 1வது நிருபத்தில் அவர் எப்படி தெளிவாய் எழுதியிருக்கிறார் பாருங்கள். என்ன எழுதியிருக்கிறார்? நான் மனுஷ பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அப்படிதான் இருக்க முடியும். பலர் நினைக்கிறார்கள், நாயை போல ஊழ இட்டுட்டு தவளையை போல சத்தம் போட்டுட்டு இருந்தா உனக்கு நம்பிக்கை கிடையாது, தேவனுடைய அன்பு கிடையாது, அன்பு இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையான ரட்சிப்பு உனக்குள்ளே இருந்தால் தேவ அன்பு உனக்குள்ளே இருக்கும். உண்மையான ரட்சிப்பு உனக்குள்ளே இல்லாவிட்டால் உனக்குள்ளே கொலபாதகங்களும் வெறித்தனங்களும் காமங்களும் துரி இச்சைக்குரிய எல்லா விஷயங்களும் உனக்குள்ளே இருக்கும். தேவனுடைய ரட்சித்தார், நான் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய சுபாவ ரீதியிலே உனக்கு சுத்தம் இல்லை. அடிக்கணும், குத்தணும், அவங்கள திருடணும், ஏமாத்தணும், பொய் சொல்லணும், நம்ம யாரு, நாம் எப்படியாப்பட்ட ஆளுங்கிறத காண்பிக்கணும். இதுதான் ரட்சிப்பு இல்லாத அனுபவம். சரியான ரட்சிப்பு இல்லாதவர்கள் இப்படியெல்லாம் செயல்படுவார்கள், பேசுவார்கள். ஆனால் பூரண ரட்சிப்பு, பூரண அன்பு பயத்தை பொறுமை தள்ளும். பயத்தினாலே எல்லாம் செய்கிறீர்கள். அன்பானவர்களே, நம்முடைய தேவனுடைய ரட்சிப்பானது நமக்குள்ளே முழுமையா இருந்தால் நம்ம சுபாவ கோளாறுகள் நமக்குள்ளே வரவே வராது. நாங்கள் யார் தெரியுமா என்று பேசுகிறீர்களே, அது ரட்சிப்பு உங்களுக்குள்ளே கிடையாது. ஏனென்றால் உனக்குள்ளே ஏற்கனவே முன்னோர்களின் சாபம் இருக்கிறது. அந்த முன்னோர்களின் சாபம் நீ கிறிஸ்தவனாய் மாறினாலும் உனக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறது. அந்த சாபம் உங்களை விட்டுட்டு போகாது. அதை நீங்க தான் ஜெயிக்கணும். ஏனென்றால் பூரண அன்பு நமக்கு தேவைப்படுகிறது. தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்தால் பழவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லத்தக்கதான விதத்துல நம்முடைய வாழ்க்கை மாறும். வெட்டிடுவேன், குத்திடுவேன், அடிச்சிருவேன், ஆளை வச்சு அடிச்சிருவேன், இதெல்லாம் பேயோடைய சுபாவம், உன்னை முன்னோர்களுடைய சுபாவம், அது ஜென்ம சுபாவம். இவைகளே ஏன் உனக்குள்ள இருக்கிறது என்று சொன்னால் உனக்குள்ளே சரியான ரட்சிப்பு அல்ல. ஃபார்மாலிட்டி கிறிஸ்தவனா இருக்கிறார். ஏன் இந்த கொலபாதகங்கள் இருக்கிறது? திருடணும், ஆளை கடத்தணும், தூக்கிட்டு போயிடணும், பணத்தை கொள்ள அடிக்கணும், தாலியா அறுக்கணும், இதெல்லாம் சாப புத்தி. இப்படியாப்பட்ட எல்லா ஜனங்களும் சபிக்கப்பட்டவர்கள் தான். அவங்க நினைக்கிறாங்க பெரிய அராஜகம் பண்றோன்னு, அதெல்லாம் சாபம், அதெல்லாம் பொல்லாத ஆவிகள், சாபம் உள்ளவர்கள். அதனால தான் அவர்களுக்குள்ளே அப்படி இருக்கிறது. பாருங்க, எகிப்தின் ஜனங்களுக்குள்ளே சாபங்கள் பெருத்து இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்து வெட்டுவேன், குத்துவேன், சூறையாடுவேன், பங்கிடுவேன் என்றெல்லாம் சொன்னார்கள். ஏன்னா அவளுக்குள்ளே சாபம் இருக்கிறது. கிறிஸ்தவனாய் மாறிய பிறகும் இப்படிப்பட்டதான கேடுகட்ட சுபாவம் உனக்குள்ள இருந்தால் நீ கிறிஸ்தவனா இருக்க லாய்க்கு இல்லாத பெண், கிறிஸ்தவனா இருக்க லாய்க்கு இல்லாதவன், நீ பழையபடி இந்துவாவே போயிடலாம். பழையபடி இந்துவா போய் வாழலாம். கிறிஸ்தவன மாறினால் உனக்குள்ளே தெய்வீக சுபாவங்கள் இருக்கும். முரட்டத்தனங்கள் இருக்கக்கூடாது. முரட்டத்தனங்களை வைத்து வாழக்கூடாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் எல்லாம் பண்ணுவோம், எங்களை கண்டா எல்லாரும் பயப்படணும், அதெல்லாம் உனக்குள்ள இருக்க சாபம், உன் முன்னோர்களுடைய சாபம். உன்னை கிறிஸ்தவனா மாறினால் உன்னை விட்டு போகிறது இல்லை. அன்பானவர்களே, அந்த சாப கிரியைகள் எல்லாம் பல ஜாதிகளுக்குள்ளே இருக்கிறது. அந்த சாபம் கிறிஸ்துவை சொந்த ரட்சியராக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சாபம் உனக்குள்ளே நிலைத்து இருக்கிறது என்றால் உன்னுடைய ரட்சிப்பு சரியானதல்ல, உன்னோட மனமாறுதல் சரியானதல்ல,
உனக்குள்ளே முன்னோர்களின் சாபம் இருக்கிறது. உன் மூதாதையருடைய சாபம் உனக்குள்ள இருக்கிறது. அந்த சாபம் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் முன்னிலைமையை பார்க்கிறோம், உன்னுடைய பின் நிலைமை கேடாயிருக்கிறது. கேடாயிருக்கு. உன்னை கண்டு எல்லாரும் பயப்படணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் தப்பு. எல்லோரும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. தேவனுக்கு நீ பயந்து வாழணும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீ பயந்து வாழணும். உன்னை கண்டு எல்லாரும் பயப்படணும்னு கிடையாது. ஆனா அவனவனுக்கு குடும்பம் இருக்கு, குலம் இருக்கு. அவன் குடும்பத்தை கவனிக்கணும், நல்ல குடும்பஸ்தனாய் வாழ வேண்டும். உன் சாபம் உன்னை அராஜக பணியில் ஈடுபடுத்துகிறது. அதனால தான் உன் முன்னோர்கள் எப்படி அந்த ஆவிகள் உங்களை ஆண்டதோ, அதே பொல்லாத ஆவிகள் தான் உங்களை ஆண்டு எங்களை கண்டா எல்லாரும் பயப்படணும், நாங்கள் இப்படிதான் அராஜகம் பண்ணுவோம், அராஜகம் பண்ணி வாழ்வோம், நாம் எங்கேருந்தே ஒரு சகோதரன் சொன்னார், நாம் எங்கேருந்து வந்தவனே நமக்கு தெரியல, இங்கே நாம் அராஜகம் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த அராஜகம் தான் உனக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உனக்குள்ளே அந்த சாபம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. உன் முன்னோர்களுக்குள்ளே இருந்த சாபம் உனக்குள்ளே இருக்கிறது. உனக்குள்ளே இருக்க இந்த சாபம் சாபக்கிரிகளும் உன் சந்ததிகளுக்குள்ளே வருகிறது, வாழி வாழியாய் வரும். அப்ப நீங்க திருந்தி கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உள்ளவர்களாக நீங்கள் வாழ்ந்தால், இப்படிப்பட்டதான பொல்லாத சுபாவங்களை நீங்கள் தள்ளி நீங்கள் ஜெயித்து உங்களுக்கு கிடைத்த பெரிய ரட்சிப்பு கிறிஸ்தவன் என்கிறதான நாமத்தை உடையவனாக உண்மையாய் வாழ வேண்டும். அதெல்லாம் தள்ளிடணும். முன்னோரின் சாபம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. முன்னோர்களின் சாபம் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஏமாத்துக்காரர்கள், பொய் சொல்லுகிறவர், திருடுகிறவர்கள், புரியுதுங்களா? அராஜகம் பண்ணணும், ஆள் அடிக்கணும், இவன் அடிக்கணும், நான் யாருன்னு காண்பிச்சிருவேன், பைபிளை வச்சு நான் யாருன்னு காட்டிடுவேன். இதெல்லாம் பாவ சுபாவம், மரண சுபாவம். உன்னை நரகத்துக்கு கொண்டு போய்விடும். 7 தலைகள் 10 கொம்புகள் உள்ள மிருகம், அந்த வலு சர்ப்பத்தினுடைய ஆதிக்கத்திலே நீ இருக்கிற கிறிஸ்தவனா வாழலாம், பைபிள் படிக்கலாம். ஆனால் சுபாவ ரீதியில உனக்கு மாறுதல் இல்லாவிட்டால் உன்னுடைய ரட்சிப்பு எல்லாம் வேஸ்ட். அப்போ என்ன செய்யணும்? நமக்கு நல்ல அந்நிய பாஷை வருது, தேவ ரகசியங்கள்லாம் பேசுகிறோம், நல்ல விஷயம்தான். ஆனால் அன்பு இருக்கவன். அன்பு எப்படியாப்பட்டது? இருமாப்பாய் பேசாது, இருமாப்பான காரியங்களை செய்யாது. பணம் இருக்கு, ஆள் இருக்கு, ரவுடி இருக்காங்க, இதை குறித்து மேன்மை பாராட்டினா நீ உன்னை போல சபிக்கப்பட்டவன். யார்? கிறிஸ்தவன் தான், ஆனா நீ தான் சபிக்கப்பட்டவன். எவ்வளவு கீழ்த்தரமான உன் நிலைமை பரிதாபத்துக்குரியதா இருக்கிறது. நெஞ்சை நிமித்தி கொண்டு நடக்கலாம், ஆனா உன் நிலைமை பரிதாபத்துக்குரியதா இருக்கிறது. நீ ஒரு பரிதாபத்துக்குரியவன். நீ எந்த பரலோகத்துக்கு போக முடியும்? எப்பவுமே நீ பரலோகத்து வாசிக்கிற. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற சாப புத்தி, சாப கிரியைகள், சாப எண்ணங்கள், சாபத்திலான பார்வைகள், சாபத்திலான கிரியைகள், சாபத்திலான நடத்தைகள் இருக்கிறது. அதனாலதான் அந்த ஆளுகையில நீ வாழ்கிறதுனாலதான் நீ நெஞ்சை நிமித்தி கொண்டு நடக்கிறாய். கிறிஸ்து இயேசுவின் அன்பு உனக்குள்ளே கிடையாது. கிறிஸ்து இயேசுவின் அன்பு உனக்குள்ளே இருந்தால், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே தீவிய சுபாவம் உள்ளவனாக, தீவிய கிரியைகள் நடத்தைகள் உள்ளவனாக நீ வாழ்ந்து இருக்கலாம் பூமியில். அவைகளை விட்டு விலக வேணும். மீண்டும் அந்த வசனத்தை படிக்க சொல்கிறேன், கவனிங்கள். நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும், தூதர் பாஷைகளையும் பேசினாலும், தூதர்களின் பாஷைகளை பேசினாலும், அன்பு எனக்கு அன்பு தேவ அன்பு எனக்குள்ளே இல்லைன்னா ஓசையிடுகிற கைத்தாளத்தை போன்று இருப்போம். அதுல பிரயோஜனம் இருக்காது. உன்னுடைய ஜென்ம சுபாவம் உனக்குள்ளே இருக்கும், அது செயல்படும். சிண்டு முடிக்கிறது, நயவஞ்சிகத்தனமான நடக்கு, சகுனி வேலை பார்க்கிறது, இதெல்லாம் சாபம். தமிழ்நாட்டில் இந்த பகுதிகளே 3 ஜாதிகளுக்குள்ளே சாபங்கள் நிறைந்து இருக்கிறது. சொல்ல விரும்பல, 3 ஜாதிகளுக்குள்ளே சாபங்கள் நிறைய இருக்கிறது. அவருடைய தலைமைகளிலே எங்கே மீட்டிங் நடத்தினாலும் நான் போக மாட்டேன். ஏனென்றால் அவன் சாபம் அவனை பின்தொடர்ந்து கொண்டு வருகிறது. முன்னோர்களின் சாபத்திலிருந்து அவனுக்கே விடுதலை இல்லை. அவன் பிரசங்கம்னா என்ன, ஜெபம்னா என்ன, அவனுடைய சாபம் அவனுக்குள்ளே இருக்கிறது. அவனுடைய சாபம், நாங்க இன்னார்யா தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்றான். பார்த்தீங்களா? தேவனை பிரதிபலிக்காதவன், நாங்க இன்னார்
எங்களை குறித்து என்ன தெரியும் உங்களுக்கு? நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துருவோம். இதான் சாபம். இந்த சாபத்தில் இருக்கிற நீங்கள் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஏன் கிறிஸ்தவனா மாற வேண்டும்? ஏன் கிறிஸ்தவனா வாழ வேண்டும்? நமக்கு வரப்போகிற நித்தியம் இருக்கிறது. நித்தியத்திலே நாம் சேர்க்கப்பட வேண்டும். இந்த பூமியிலே ஒரு வாடகை வீடு தான். கிறிஸ்தவனா வாழலாம். ஆனால் நமக்கு ஒரு பெரிய நகரத்தை தேவன் வைத்திருக்கிறார். நான் போய் தேற்றவாரனை அனுப்புவேன், நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துக்காக தான் நான் கிறிஸ்தவனா மாறுறோம். அந்த இடத்துல நம்மை கொண்டு வைப்பதற்காக தான் தேவன் நம்மை கிறிஸ்தவர்களாக, அவருடைய மனுஷர்களாக மாற்றுகிறார். ஆனா உனக்குள்ளே இந்த கேடுகட்ட சுபாவங்கள் இருந்தால் நீ எப்படி அந்த இடத்துக்கு போவாய்? நீ கைவிடப்பட்டு போவாய். நீ செத்தனா தெருவில் நிறைய அலைந்த ஆவிகள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும். அதுபோல நீ அலைந்து திருவாய் வழியே பரலோகத்துக்கு உன்னால போக முடியாது. அருமையான தெய்வ ஜனமே, கவனமா கேளுங்கள். நான் ரொம்ப அந்நிய பாஷை பேசுறேன், தூதர்களின் பாஷை பேசுறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. தீர்க்கதர்சனம், இந்த மேல தீர்க்கதர்சனம் வாயை திறந்தா கொட்டுன்னு கொட்டுது. உனக்கு தேவ அன்பு இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் இருந்தாலும் தேவ அன்பு உனக்குள்ளே இல்லைன்னு சொன்னா இவைகளெல்லாம் ஆகி வெங்கலத்தை போடு நீ சத்தமிடலாம், ஆகாயத்தை பார்த்து சிலமம் பண்ணலாம். உன்னை ஒரு குறை யாரும் சொல்லக்கூடாது, உன்னை ஒரு குற்றம் யாருமே சொல்லிடக்கூடாது. என்னை எப்படி சொல்லலாம்? அதுதான் உனக்குள்ள இருக்கிற மூதாதையருடைய சாபம். உனக்குள்ள இருந்து வெளிப்படுகிறது. யார் என்ன குற்றம் சொன்னா எனக்கு என்ன குற்றம் சொல்லி இருக்கிறாங்க, ஏழனமா பேசியிருக்கிறாங்க, அவாண்ட பழிகளெல்லாம் என் மேல பேசியிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. பார்த்துருங்க, இதெல்லாம் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும். நாம் வாழணும். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். தேவனுடைய நாம் மையப்படுவதாக. அல்லேலூயா. God bless you. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே வசனத்திலே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெபத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. நீண்ட ஜெபம், எப்பவுமே ஜெபந்தான். எப்பவும் பைபிள் பக்கத்தில் இருக்கும். எப்பவும் ஜெபந்தான். ஜெபித்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய சுபாவம் சரியில்லை. அடுத்த குடும்பத்தை பத்தி கெடுத்து பேசுறீங்க, அடுத்த பெண்ணை பத்தி கெடுத்து பேசுறீங்க, அடுத்த ஆண்களை பத்தி கெடுத்து பேசுறீங்க. இது எல்லாமே சுபாவ கோளாறு. ஜெபம் பண்ணா மட்டும் போதுமா? 10 பேர் சேர்ந்து கூடி ஜபிக்கிறீங்கன்னா நல்லதை பேசுவேன். வேற பெண்ணை பத்தி கெடுத்து பேசக்கூடாது. அவ கெட்டு போனவளா இருந்தாலும் அவருக்கு ஜெபம் பண்ணணும். நீங்க அதை செய்யறதை விட்டுட்டு அடுத்த குடும்பங்களை கெடுத்து பேசுறது, அடுத்த பெண்ணுடைய வாழ்க்கையை பத்தி கெடுத்து பேசுறது, அடுத்த புருஷனை பத்தி கெடுத்து பேசுறது, இப்படிலாம் பேசிக்கிட்டு அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னுட்டு நீங்க பேசினா அதான் ஓசை இடுகிறதான கைத்தாளம். உன் ஜெபம் மட்டும் இருக்கிறது போதும். உன் சுபாவ கோளாறுகளை மாற்றும். உனக்கு தேவனுக்கும் பிரிவினையை வைத்துக்கொண்டு எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் தேவனுடைய கண்களுக்கு நீ தெரியவே மாட்டேன். உன்னுடைய செவிகள், அவருடைய செவிகளில் உன் விண்ணப்பம் கேட்கவே செய்யாது. நீ கத்தலாம், ஜெபிக்கலாம், ஆண்டவர் கேட்கிறார் ஜெபத்தை என்று நினைக்கலாம். உன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டார். காரணம் என்ன? உனக்குள்ளே அருவருப்புகள் இருக்கிறது. அடுத்த குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறியே, அடுத்த பெண்ணோட வாழ்க்கையை பத்தி கேவலமா பேசுறியே. விடமாட்டேன், நான் அவளை அடிக்காம விட மாட்டேன், அவனை வெட்டாம விட மாட்டேன், அவனை அடிக்காம விட மாட்டேன் என்று சொல்ற. ஆனா ஜபமும் பண்ற. அது எவ்வளவு பெரிய கேவலமானது. உன் விண்ணப்பங்கள் எப்பவுமே தேவனுடைய செவியில் கேட்டார். நாம் என்ன நினைக்கிறோம்? ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இந்து சபை பாருங்க, சிலையை பார்த்து அவங்க வேண்டுதல் ஜெபம் பண்ணா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. ஆனா நமக்கு முன்பே சிலையே கிடையாது. காரணம், ஆவியா இருக்கிற தேவன் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதான் நம்மளோட நம்பிக்கை. தேவராஜ்யம் நம்மை நிரப்பி இருக்கிறது. தேவராஜ்யம் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. தேவராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. தேவராஜ்யத்தின் ஆளுகையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையில தான் கண்களை அடைத்து ஜெபம் பண்ணுகிறோம், துதிக்கிறோம். ஆனால் உனக்குள்ள எவ்வளவு கேவலமான சுபாவம் இருந்தா நீ அந்த ஜபங்களை கோடி ஜெபம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யாருக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கும் நேரம் வேஸ்ட், தேவனுக்கு அது பிரயோஜனம் இல்லை. அன்பானவர்களே, நம்ம சுபாவங்களை மாற்ற வேணும். எல்லாம் இருந்தாலும், ஜபம் இருந்தாலும், உபவாசம் இருந்தாலும், தேவ அன்பு தான் நமக்கு முக்கியம். தேவ அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் தாங்க வேண்டும். தேவ அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் சுமக்க வேண்டும்.
தேவ அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் உபசரிக்க வேண்டும். தேவ அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் வழிநடத்த வேண்டும். தேவ அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை சொல்லணும். இதான் பவுல் சொல்றார். பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? ஒருவன் கெட்டு போயிட்டானா புத்தி சொல்லு. அதுக்கு மேல மறுபடியும் புத்தி கேட்காம போறானா அவனுக்கு கண்டனம் பண்ணி புத்தி சொல்லு. அன்பானவர்களே, எல்லாருக்கும் கண்டனம் பண்ணி புத்தி சொல்ல முடியாது. தம்பி எப்படி இருக்க, நல்லா இருக்கீங்களா அக்கா, இப்படி செய்றீங்களா, அப்படி செய்யக்கூடாதுன்னு அதான் புத்தி. ஆனா சிலரை நம்ம கிட்ட நெருங்கி பழகிறவர்களை நாம் என்ன சொல்லுவோம், கண்டனம் பண்ணணும். ஏடா அறிவிற்கா, இப்படி போய் இருக்கிறீங்களே, குடும்பத்தை பார்க்க வேண்டாமா? அப்போ கண்டனம் பண்ணி புத்தி சொல்லுவேன். எல்லாருக்கும் கண்டனம் பண்ணி புத்தி சொல்ல முடியாது. அன்பான தேவஜனமே, கிறிஸ்தவளே, தேவனை அண்டிக்கொள். உன் வாயை வார்த்தைகளை கவனமாய், உன் உதடுகளை காத்துக்கொள். உன் வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள். அதுதான் உனக்கு நல்லது. அனாவசியமாக ஜென்மத்தை எடுக்காது. எங்க ஜாதி ஆட்கள்னா அப்படியேப்பட்டவர்கள். அது எதுக்கு உனக்கு ஜாதியை விட்டு தான் வந்துட்டீங்க இல்ல? இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த அப்புறம் அவன் நாமத்தை தரிச்சுக்கிட்டு உன் ஜாதியை பத்தி மேன்மையா பேசாது. அது சாபம். ஆண்டவர் சொல்றார், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ எனக்கு பின்னே வா என்று சொல்லுகிறார். அதுல சாபம். அவர்களாம் மரித்து போனவர்கள். மரித்தவர்கள் அவர்களை அடக்கம் பண்ணுவார்கள். நீ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக, ஜீவனுள்ள தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளும்படியாக நீ வெளியேற்றப்பட்டிருக்கிறாய். உன்னை நீயே வேர் பிரித்து கொண்டிருக்கிறாய். அப்படியானால் எங்க ஜாதி ஆட்கள் அப்படி என்று சொல்லவே கூடாது. அதுதான் நோக்குள்ள இருக்கிற சாபம். நிறைய பேரை பார்க்கிறேன். சாபக்கிரியல் வழியிலே தாலி இருக்கிறது, கொள்ளை அடிக்கிறது, அர்த்தம் சொத்தை கள்ள டாக்குமெண்ட் போடுறது, ஒரு நிலத்தை வாடகைக்கு கொடுத்தா அதை அபகரிக்கிறது. இது போல கேவலமான ஆட்கள் நிறைய இருக்கிறார். ஒரு இடத்த கொடுத்தா அது அப்படியே அவங்கள அந்த இடத்த அபகரிக்கிறது, ஆளை வச்சு மிரட்டுறது. என்ன, நாங்க யார் தெரியுமா? எல்லாம் சாபத்தீரான. கிறிஸ்தவனே நீ வேர் பிரிந்து வா. கிறிஸ்தவனே வேர் பிரிந்து வா. தேவனை அண்டிக்கொள். அக்கிரம கிரிகள் உனக்கு தேவையில்லை. அக்கிரம கிரிகள் உனக்கு தேவையில்லை. அக்கிரம நடத்தைகள் உனக்கு தேவையில்லை. அக்கிரம பிடித்த வார்த்தைகள் உனக்கு தேவையில்லை. நமக்கு ஆண்டவர் போல், அவருக்கு பரலோகம் என்று நமக்கு இருக்கிறது. மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, அவர்களுக்கு கிடையாது. நமக்கு பரலோகம். அப்போ முந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிறதானே, பிந்தின ஆதாம் ஜீவாத்மாவான். பழையெல்லாம் தூரம் ஆண்டவர் மன்னித்தார். பூர்ண நம்பிக்கை உனக்குள்ள இருந்தா பழவைகளை குறித்து பேசாது. மற்றவங்க தீமை செய்யணும்னு எண்ணாது. மற்றவங்களை அடிக்கணும், குத்தணும், வெட்டணுங்கிற எண்ணம் உனக்குள்ள வரக்கூடாது. அன்பா இருக்கணும். ஆண்டவர் அன்பா இருக்கிறார். நானும் அன்பா இருக்கேன். என்னையா அந்த பையன், இந்த ஆளு இப்படி மாறிட்டாரே, அவர் எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர், இவ்வளவு என்ன பைபிள் எடுத்துட்டு இவ்வளவு அமைதியா போறாரு, எந்த விஷயத்த தலையிட மாட்டாங்களே, என்ன அந்த அம்மா எப்படி இருக்க? அதுதான் நமக்கு வேணும். அடிக்கிறது, குத்துறது, ஆளை வச்சு அடிச்சுன்னு சொல்லி வெட்டி போடுவேன்னு சொல்றது, நாம வெட்டுவோன்றது. உன்னை வெட்ட யாரால முடியுமா? வெட்டிடுவோம். அதனால்தான் சொல்லுகிறேன், அக்கிரமக்காரர்களோட நீ ஆகாமிய கூடாரத்தில் தங்குவதை பார்க்கிலும் நீ தேவனை அண்டிக் கொள்வது பாக்கியம். பாவிகளுடைய வழியில நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் உங்களை வேர் பிரித்து கொண்டு வாழுகிறது சால சிறந்தது. புரியுதுங்களா? ஒருத்தர் திருடி கொண்டு வரான், அதுல கொஞ்சத்தை கொடுக்குறான் சாப்பிடன்னா அது வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏது இல்லை, அவங்க போனேன் பைக்குள்ளது இதை எடுத்துட்டேன், கடையிலேருந்து கொஞ்சம் பொறிக்கல்ல எடுத்துட்டேன், நீ கொஞ்சம் நான் வாங்கக்கூடாது, நான் அப்படி சாப்பிட மாட்டேன். திருடனவன் கிட்ட போய் நீ வாங்கி சாப்பிடுறியே, அவன் திருட்டுத்தனத்தில் உனக்கும் பங்கு இருக்கு. நான் சொல்லு, புரியுதுங்களா? அவங்களை கேட்காம நான் எதனாவது பொருள் வாங்கினா, ஒரு பழம் வாங்க போனா கூட வாங்குறதா தான் அந்த பழத்துல, திராட்சை பழத்துல ஒன்று எடுத்து பார்ப்பேன் டேஸ்ட். அது வாங்காத பட்சத்துல அதை தொட்டு பார்ப்பது கூட நான் யோசிப்பேன். ஏனென்றால் அந்த சாபக்கிரிகள் நமக்கு தேவையில்லை. அருமையான தேவ ஜனமே, நீ தேவனுடைய
அன்பை பெற்றிருக்கிறார், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார், தேவனுடைய நாமத்தை உனக்கு தந்திருக்கிறார். நாமோ கிறிஸ்துவோடையவர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ள இருந்து பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்தவன் தான், அவன் இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ள இருந்து பிரதிபலிக்க வேண்டும். அவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். பாருங்க, மேன்மையான இடத்தை விட்டு நம்ம மீட்கும்படி வந்தாரே, அவரை நாம் சுபாவ ரீதியிலே, நம்முடைய கண்களின் பார்வையிலே, வாயின் வார்த்தைகளிலே, இருதயத்தின் தியானங்களிலே, நடத்தைகளிலே, இன்னும் கிரியைகளிலே நம்மை இயேசு கிறிஸ்துவை நாம் பிரதிபலித்துக் கொண்டு இருக்க வேண்டும். இதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. வேற எந்த தீங்கான காரியத்தை தலையிடக்கூடாது. புரியுதுங்களா? கிறிஸ்துவின் நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக இந்த பூமியிலே வாழ வேண்டும். புரியுதுங்களா? நாம கிறிஸ்து அல்ல, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். சர்வளவில் தேவன் நமக்குள்ள இருக்கிறார். தேவன் குமாரனாய் நமக்குள்ள வெளிப்பட்டிருக்கிறார். அன்பானவர்களே, தேவனை அண்டிக் கொள்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். அவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக பூர்ண சமாதானத்தோடு கூட நம்மை காத்துக் கொள்வோம். இதான் பூர்ண ரட்சிப்பு. எந்த அராஜகங்களையும் நாம் ஈடுபடக்கூடாது. அவங்க சண்டைக்கு போறானா நாம் போகக்கூடாது. வாழ்க்கை நல்லா இருக்கணும், நடத்தைகள் நல்லா இருக்கணும், கிறிஸ்தவனா வாழணும். இந்த பொல்லாத கிரிகள் எல்லாம், பூதாதியுடைய சாபங்கள் உங்களை பின்தொடர்ந்து வரவே கூடாது. அவைகளை தள்ளணும். அவைகளை தள்ளிவிட்டு உண்மையான கிறிஸ்தவளாய் நீங்க வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போவீர்கள். இல்லாவிட்டால் கிறிஸ்தவளா வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, நீங்க பாதாளத்துக்கு போவீர்கள். அல்லேலூயா. கவனம் இருக்கா? நன்மையானதை எடுத்துக்கொள்ளும். ஏனென்றால் நன்மையான எந்த வரமும், நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலே ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அதை நீங்க வாங்குங்க. பழையவளை விட்டுடுங்க. கூப்பிடுவான், வா வா வாங்க வாங்க. அப்படி போகக்கூடாது. இதோ சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே என்று சாது சுந்தர் சிங் பாடினார். சிலுவை என் முன்னே இருக்கிறது, உலகம் என் பின்னே தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி உலகத்தோடு இணைந்து கொள்ளாமல் சிலுவையை பார்த்தார், இயேசுவை பார்த்தார், இயேசு கிறிஸ்துவை பார்த்தார், அவரை பின்பற்றினார், அவர் ராஜ்யம் சென்றார் பரலோகம். அல்லேலூயா. அப்படிதான் நம்ம வாழணும். என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. நான் எதையுமே நினைக்கிறது இல்லை, அப்படியே விட்டு விடுவேன். எனக்கு உண்மை சிலுவை இருக்கிறது. என் சிலுவை என் மேலே இருக்கிறது. எனக்கு உண்மை இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதுதான் எனக்கு. அதை பார்த்து கொண்டே ஓடுவேன். அதை பார்த்து முரட்டு சுபாவங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு சாதுவாக, ஒரு ஆட்டுக்குட்டியை போன்று நாம் மாற்றப்படணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு ஆட்டுக்குட்டியை போன்று மாறணும். எதை குறித்து நாம் மேன்மையா பேசக்கூடாது. நமக்கு தேவன் கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு இருக்கிறது. நாம் வெள்ளினாலும் பொன்னினாலும் கிரியத்துக் கொள்ளப்படாமல் விலையேறப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கிரியத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். விலையேறப்பட்ட ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். விலையேறப்பட்ட ஆவி, அவருடைய ஆவியின் அபிஷேகத்தை, அச்சாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். பழையவைகளை விட்டுவிட வேண்டும். பழைய விஷயங்களை விட்டுவிட வேண்டும். ஜாதி சண்டை இருக்குது, வாங்க நாம் போவோம் வா அப்படின்ற இடத்துல நீங்க போகக்கூடாது. வேறு தான் வாழணும். அந்த இடத்த விட்டுட்டு கிளம்பிடணும், ஓடிடு. முதலாம் சங்கீதத்தை உன் வாழ்க்கையில வைத்துக்கோள். என் பிள்ளைகள்லாம் அப்படிதான் முதலாம் சங்கீதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. பார்த்துருங்க, முதலாம் சங்கீதம் தான் மெயின். உன் வாழ்க்கையில எங்க இருந்தாலும் பாவியில வழியில நிற்கக்கூடாது. நான் வெட்டுவேன், குத்துவேன், ஜாதி சண்டை போடலாம், வா பாடா வாடான்னு கூப்பிட்டா நீ விலகி போய்விடு. வெளியேறப்பட்ட ரட்சிப்பு, வெளியேறப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் நாமம் உனக்குள்ளே தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது மகனே. நீ அதை அடைந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு நீ எந்த அராஜகத்துக்கும் பேராசப்பட்டு போகக்கூடாது. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை சரியாய் வளர்க்க வேணும். பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை சரியாய் வளர்க்க வேணும். ஜாதி அடிப்படையில் வளர்க்கக்கூடாது. உண்மையான கிறிஸ்தவனாய் வளர்க்க வேணும். உண்மையான தேவ மனுஷனாய் வளர்க்க வேணும். அதான் உன்னிடத்தில் இருக்கிற பெரிய வேலை. பாவம் செய்ய தூண்டக்கூடாது. நீ அடிச்சிட்டு வா, நீ வெட்டிட்டு வா, திருடிட்டு வா, எதெல்லாம் கொண்டு வாழ ஓ அப்படி சொல்ற பெற்றோர்கள் எனக்கு தெரியும். திருடிட்டு வர்றதான் கொண்டு வான்னு சொல்றான் மூதேவி. அப்ப நீங்க அந்த தவறுகளை செய்ய சொன்னால், பையன் ஒரு ஊசியை திருடிட்டு வரான்னா ஊசியை ஒண்ணு கொண்டு போய் அந்த இடத்துல கொடுன்னு சொல்லணும். இல்லைன்னா நாளைக்கு வேற எதையாயும் திருடி கொண்டு வருவான். அப்ப வாங்கி கொள்ள வேண்டியது வரும். அதுக்குரிய ஆக்கியம் உனக்கு வரும். அவன் சொல்லுவான், ஒரு சினிமா படத்துல கூட ஒருத்தன் சொல்றான், அன்பானவர்களே, சின்ன வயசுல எல்லாம் பெற்றோரும்
படிக்க பள்ளிக்கூடம் போன்னு சொல்லுவாங்க. நீ என்ன குடிக்க தண்ணி சாராயம் வாங்கிட்டு வா, கெஞ்சா வாங்கிட்டு வா, பீடி வாங்கிட்டு வா, வேலைக்கு போ என்று சொன்னாயே அப்படின்னு சொல்லுவார். இப்போ புத்தி வந்துட்டு, அன்று என் பெற்றோர்கள் என்னை படிக்க வைக்கவில்லையே, இன்றைக்கு நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லி அடிக்கும்போது, ஐயா காலையில தானே இப்படி புகழ்ந்து பேசினேன்னா அது நல்ல வாய், இது நார வாய் என்றான். உன் பிள்ளைகளுடைய வாய் நாரவாயா இருக்கக்கூடாது, நல்ல வாயா இருக்கும். உங்க வாய் நாரவாயா இருக்கிறது, அதுதான் பிள்ளைகளிடத்துல கெட்டதை பேசுகிறது. உங்க வாயை சரிப்படுத்துங்க, உதடுகளை சரிப்படுத்துங்க, நாவை சரிப்படுத்துங்க, அன்பான சுபாவங்களை மாற்றுங்கள். அன்பைதான், தேவ அன்புதான் நமக்குள்ள இருக்கிறது. தேவ அன்பை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னை கெடுத்து பேசினவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். காரணம் என்ன? நான் அவர்கள் பேசுகிற கெடுத்து பேசின அந்த காரியங்களில், அந்த வம்புகளில், அந்த கீழ்த்தரமான விஷயங்களிலே நான் ஈடுபடவில்லை. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. அன்பானவர்களே, தேவனை மட்டும் தான் பார்ப்பேன். நான் அடிக்கிறியா அடிச்சிட்டு போ, உதைக்கிறியா உதைச்சிட்டு போ, ஆண்டவர் தான் எனக்கு என்று சொல்லி தேவனை மட்டும் பார்த்து வாழதற்கதான ஒரு கிருபை எல்லாருக்கும் கிடைக்காது. அன்பானவர்களே, தேவனை மட்டும் பணிந்து, தேவனை மட்டும் அணிந்து கொண்டு வாழ. ஏன்னா ஒரு மகா பரிசுத்தமான தேவன். எல்லாருக்கும் அவர் கிடைக்க மாட்டார். தேவன் நமக்கு கிடைத்திருக்கிறார். நாம் அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். நல்ல தீவிய அன்பு உள்ளவர்களாக, தீவிய சுபாவங்கள் உள்ளவர்களாக, தீவிய பண்பு உள்ளவர்களாக, தீவிய நடத்தை உள்ளவர்களாக நம்ம வாழ்க்கையில வாழ வேணும். அப்படிதான் அடியன் வாழ்ந்து கொண்டிருக்கு. பிறனுக்குள்ள யாதும் நீ இச்சித்ததே கிடையாது. பிறன் கையில் உள்ள பணங்களை இச்சித்ததில்லை, அவள் வாகனங்களை இச்சித்தது கிடையாது, அவள் கட்டி வைத்திருக்க வீடுகளை பார்த்து ஆசைப்பட்டதை இச்சித்தது இல்லை. அன்பானவர்களே, தேவன் நமக்கு போதும், தேவன் எனக்கு போதும். பவுல் சொல்கிறார் பைபிள்ல, நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதையே ஆசையாய் தொடர்கிறேன். அன்பானவர்களே, நம் தேவன் எதற்காக நாம் பிடித்தாரோ அதை தான் ஆசையாய் தொடர வேண்டும் ஒழிய மற்றவர்களோடு நான் கலந்து கொள்ளக்கூடாது. வேர் பிரிந்து வாழ வேண்டும். ஆண்டவருக்காக வாழணும். பைபிள் படிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். நம்ம சுபாவங்கள் நல்லா இருக்கும். நம்முடைய சுபாவங்கள் கெட்டு போகிறது ஏதுவான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஆனாலும் ஆண்டவரை நம்பி கோழையை போன்று இருக்கணும். எப்படி இருக்க வேணும்? கோழையை போன்று இருக்கணும். ஆண்டவராய் ரட்சகரை ஏற்றுக்கொண்டால் நாம் கோழைகள் தான், நாம் சிங்கங்கள் அல்ல, கோழைகள் தான். என்னடா கோழை மாதிரி இருக்கிறது? ஆமா, கிறிஸ்து என் ஜீவனா இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனா இருக்கிறார், அது எனக்கு போதும் என்று சொல்லி தேவன் அண்டிக் கொள்ளுகிற மனுஷர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள். தேவனாய் கர்த்தர் சர்வநம தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேவன் நமக்கு உதவி செய்து பலப்படுத்தி காத்துக் கொள்வாராக. ஜெபிக்கலாங்களா? வானத்தை பூமியும் படைத்த சர்வநம தேவனே, பிள்ளைகளை ஆசீர்வதி, எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்து, பாதுகாவலித்தார். இயேசுவின் நாமத்தில், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.